الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو شئنا لآتينا كل نفس هداها ولكن حق القول مني لأملأن جهنم من الجنة والناس أجمعين فذوقوا بما نسيتم لقاء يومكم هذا إنا نسيناكم وذوقوا عذاب الخلد بما كنتم تعملون. وقال أيضا إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء. أخلا يعمد بالله صدق الله مولانا العلي. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم الصوم جنة. وقال أيضا إن في الجنة باب يقال له ريان لا يدخله إلا الصائمون أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய மேலான கணவான்களே, சகோதரர்களே, ஆலிம்களே, உலமாக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட கொண்ட இரக்கம், அவனுடைய கருணை, அவனுடைய தௌஃபீக் 2025ஆம் ஆண்டு ரமலானுடைய மாதம் இன்றைய நாள் 23வது இரவுல அல்லாஹ்வுடைய மாளிகையில எமக்கு கழிப்பதற்குரிய வாய்ப்பை தந்திருக்கிறான். சென்ற வருஷமும் 2024ஆம் ஆண்டு 23வது நோன்புல இன்ஷா அல்லாஹ் அடுத்த நோன்புல நான் அப்படி இருப்போம் இப்படி இருப்போம் நினைச்சவங்க நினைச்சு சில மணித்தியாலத்துல, நினைச்சு சில நாட்கள்ல, நினைச்சு சில மாதங்கள்ல, நினைச்சு சில வருஷத்துக்குள்ள, அப்படி அந்த வருஷம் கிட்டவாகிறதுக்குள்ள, நேற்றைய தினத்துக்குள்ள, அல்லது இப்ப அல்லது சக்கராத்துல, இது மாதிரி பல அமைப்புல உலகத்துல இருந்து எண்ணிலடங்காத மக்கள் எங்களை விட்டு போய் கொண்டிருக்கிற நேரத்துல அல்லாஹ் என் உடம்புல ரூஹ தந்து எனக்கு இது மாதிரி அமைப்புல பேச கேட்கறதுக்கு வாய்ப்பு தந்ததுக்கு நாங்க முதல் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். ஏன் இதை சொல்றேன்டா, எப்ப என்ன இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருப்பதற்கு அல்லாஹ் நன்றி செலுத்தினா அவருக்கு கிடைக்கிற ஒண்ணும் இல்ல. அடுத்தடுத்த காலங்களில எந்த ஒரு துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் எதையும் சந்திக்காமக்கு இந்த ஒரு நாள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினது நாளைய ஒரு தினத்தில் அல்லாஹ் அதை விட நல்ல ஒரு மஜ்லிஸ்ல உட்கார வாய்ப்பு தருவான் என்பதனை குர்ஆன் சான்று பகர்கிறது. லஇன் ஸகர்தும் லஅஸீதன்னகும். நீங்க நன்றி செலுத்தினா உங்களுக்கு நாங்க எதுக்கு நன்றி செலுத்துறீங்களோ அதுல நாங்க உங்களுக்கு அதிகரிப்போம். எந்த விஷயத்துல நன்றி செலுத்தினாலும் சரி, எந்த விஷயத்துக்கு நன்றி செலுத்துறீங்களோ அந்த விஷயத்துக்கு நாங்க உங்களுக்கு உதவி செய்வோம். நீங்க மாற்றம் செஞ்சிட்டீங்கன்னா வலைன் கஃபர்தும், நீங்க மாற்றம் செய்றீங்க. அல்லாஹ் சொல்றான், அப்படி மாற்றம் செஞ்சா இன்னாதாபி லஸபீத். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய வேதனை, என்னுடைய புறத்துல இருந்து வரக்கூடிய தண்டனைகளுக்கு அது ரொம்ப கஷ்டமான இருக்கும். அப்ப நீங்க மறந்துட்டீங்க. மறந்துட்டாலும் நாங்க உலகத்தில் நெருக்கடியை உண்டாக்குறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னும் ஒரு இடத்துல சொல்லும்போது அல்லாஹ் ஞாபகப்படுத்துறதுல மறதி கணக்கில்ல. அதனால அல்லாஹ் நாளுக்கு ஒரு நாள் கேட்கவும் இருக்கிறார். யா அய்யுஹல் இன்சான், ரொம்ப இரக்கமா அங்க வாங்க வாப்பா, என்ன செய்தி, எவ்வளவு இரக்கமா ஒருத்தர் பேசுறேன். அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல் இன்சான், அல்லாஹ்வே கேட்கிறான் மனிதனை பார்த்து, மா கர்ரக பிரப்பிகல் கரீம், அந்த சங்கையான ரப்ப உங்களுக்கு அவனை தியானிப்பதற்கு, அவனை வணங்குறதற்கு, அவனின் பக்கம் நெருங்குறதற்கு உங்களுக்கு மறக்கடிச்சது என்ன? என்னத்துக்கு வாப்பா நீ மறந்தாய்? நல்ல கோபம் வந்தா கேட்க, எக்ஸாம் பேப்பர்ல டீச்சர் நல்லா படிச்சு கொடுத்த மாஸ்டர் கேட்கிறாரு, இங்க வா வாப்பா, இங்க வா, இங்க வா, இங்க வா என் தங்கம், நல்ல தங்கம் இல்ல அது, இங்க வாடா தங்கம், இங்க வா, இங்க வா, என்ன நடந்த உனக்கு, இந்த இது விளங்கல்ல உனக்கு,
நான் பாடி பாடி சொன்னேன் நேத்து, பிளாக் போர்டை பாருங்க, நீ பேனை எடுத்து போர்டை பழகிட்டு இருந்தாயே, அந்த மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், இந்த சங்கையான ரப்ப வணங்குறதுக்கு அவன் மறக்கடிச்சது என்ன? உனக்கு உனக்கு என்ன நடந்த? அல்லாஹ் கேட்குவார் நாளைக்கு. அவர் சொல்லுவாரு, நீங்க அப்படி சொல்ற, இப்படி கேட்கிற, எனக்கு உனக்கு என்ன மறந்துன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைன்னா மொத்தமா எல்லாம் மறந்துதான் இருந்தேன். மாற்றங்கள் பலது. என்ன மாற்றம்? இவர்கிட்ட தடமாற்றம், அவர்கிட்ட ஏமாற்றம், இவர்கிட்ட சுயமாற்றம், வரணும் ஏமாற்றம். நாளை கியாமத்துல தடமாற்றம் உண்டாகும். கியாமத்துடைய நாள் இருக்குது, அது தட்டு தடமாறுகிற தடமாற்றம். இங்க உலகம் இருக்குது, இது ஒரு ஏமாற்றம். இங்க வர வேண்டியது ஒரு சுயமாற்றம். அல்லாஹ் சொல்றான், நீங்க தடமாறி மயமாறுங்க, நீங்க தட்டு தடமாறி கொண்டிருப்பாங்க, ஒன்றுமே விளங்காம கேட்பான், ஓடுவான் விரண்டு விரண்டு. அப்படியான ஒரு நாள் ரமலான் ரொம்ப படிப்பினை எங்களுக்கு. பிரிஞ்சு ஓடுற நாள். அன்னைக்கு ஒரு நாள் இருக்குது, அவங்க ஒவ்வொருத்தரும் சகோதரங்களை விட்டுட்டு பிரிஞ்சு ஓடுவார். அவன் அம்மாவை வாப்பாவை விட்டுட்டு பிரிஞ்சு ஓடுவார். அம்மா வந்தா எங்களோட அம்மா வார ஓடுற, எங்களோட வாப்பா வாரன்னு ஓடுற, விரண்டு ஓடுற. ஆனா நாளை கியாமத்துல உம்மாவை கண்டா ஓடுவான், தான் எங்க உம்மா வார என்ன சொல்லி கேட்பா. உம்மா மகனை கண்டா ஓடுற, மகன் இன்றைக்கு உம்மா பாட்டு ஓடுவான் போல. உம்மிஹி வ அபிஹி வ ஸாஹிபத்திஹி வ பனி, எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு ஓடுற ஒரு நாள் வரும். அந்த நாளை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்குரிய பகுதியில தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், நரகத்துடைய விடுதலை. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சங்கையான மேலான சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த மாதம் இருக்குது, இது சாதாரணமானதல்ல. ஒருத்தருக்கு உம்மாவும் வாப்பாவும் கிடைச்சிருந்தா அவனுக்கு உம்மா வாப்பா கிடைச்சது பெரிய ரஹ்மத்து. மதரசால ஒரு பொடியை ஓதுறான், கோல் எடுத்தா அழுகிறான். நான் கேட்டேன், நீ என்னடா கோல் எடுத்தாலே அழுகிறாய், இல்ல குரலை கேட்டாலே அழுக வருகிறது? அபு, குரலை கேட்டதுக்கு அழுக வருகிறது சொல்ற. இப்படித்தான் ஒரு அமைப்புல ஒரு இறக்கம் இது லீக்குது உலகத்துல. சங்கையான மேலான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு இரக்கமானவன், எவ்வளவு பண்புடையவன், எவ்வளவு பாசமுடையவன். அதனால ஒருத்தருக்கு எவ்வளவு இரக்கத்தை கொடுத்துட்ட ஒரு தாய் தந்தையருக்கு 99 இரக்கத்தை அல்லாஹ் கையில வச்சுட்டு ஒரே ஒரு இரக்கத்தை ஆட்டுக்கு, மாட்டுக்கு, கோழிக்கு, புறாவுக்கு இல்லாத அத்தனை பிராணிகளுக்கும், கழுது அதுல குட்டிக்கு, கொட்டகம் அதுல குட்டிக்கு, மாடு அதுல கண்டுக்கு, அதெல்லாம் முழு உடம்பை நப்பி துப்புர பண்ணுது. எவ்வளவு இரக்கம்! ஒரு தாய் சிறுநீர் கழிச்சு மலம் கழிச்ச புள்ளைய உருண்டு மலத்துல அதுல மோந்துக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு, அந்த பார்த்து இந்த சின்ன புள்ள மலத்துல உருண்டுட்டேன் சொல்லி தூக்கி வீசினது உண்மை யாரும் கிடைக்காது. இன்னைக்கு எல்லாரும் மலத்துல உருண்டவங்க தான். உருண்டு போகாது கை காப்பிட்டது மேல வாய் கடிச்சவங்க தான் இருக்குது. ஏய், நான் தின்னல, யார் சொல்ல கழிச்சு பார்க்க, இப்பவாலும் முறுக்க வச்சு கையையும் வச்சவங்க தான் எல்லாம் ஆரம்பிக்கிறேன். நான் சொல்ல வரேன் என்னன்னா, அதுல உடுபட்டவரோட மண்டிக்கு இந்த உம்மா தூக்கி எங்கின மூத்திரம் சிறுநீர் பட்டில, எங்கின மலம் பட்டில நெத்திய சரி மோந்துட்டு பாரு, இந்த நாய்க்குட்டி செஞ்ச வேலு வேற ஒன்றும் செய்யல, வீசல்ல. இறக்கம் கூடினாலும் என்ற நாய்க்குட்டிங்க, நாய்க்குட்டியாம் இறக்கம் கூடி இங்க வாட என்ற நாய்க்குட்டி வேலை வேற சொல்லி இல்லாமக்கு தாங்க இறக்கி நாய்க்குட்டி இல்லை. நல்ல கட்டுப்பு, நல்ல கோபம், ஒருக்க கோபம் தூக்கி அடிதான் நல்ல போடா நாயை. அதுக்கும் நாய். இது என்னடா இது? இறக்கத்துக்கும் நாய், கோபத்துக்கும் நாய். சொல்றா இல்லையா? அந்த இறக்கத்துல சொல்ற, இறக்கத்துல பிள்ளைக்கு நாய்க்குட்டி சொல்ல தேவையில்லை. சொல்றாங்களா இல்லையா? எவ்வளவு இறக்கம்! ஆனா அந்த தாய் தந்தையுடைய மகத்துவம் இல்லாத பிள்ளைகிட்ட கேட்டா தெரியும். இப்ப தாடி படுத்த ஒரு மனுஷனா இருந்தாலும் ஆறு அம்மா பத்தி பேசுறது அவர் அழுவாரு. எங்கட அம்மா இல்ல, எனக்கு இப்பதான் விளங்குது எங்கட உம்மாட அருமை. என்ன வாப்பா இல்ல, இப்பதான் எங்கட வாப்பாட அருமை விளங்குது. பெருநாள் அன்றைக்கு குளிச்சுட்டு உடுப்பு உடுப்பு பள்ளிக்கு போமான்னு பேசிட்டு எல்லாரும் சேர்ந்து அழுதுட்டு போவாங்க. அப்படி இல்லாட்டி எல்லாரும் பேய்த்து வந்து சேர்ந்து ஒருத்த சலாத்த சின்னத்தோட எனக்கு எல்லாம் கை காலம் ஓடுது. என்னடா ஓடாம கை அப்படி எதை நிக்குது? இல்ல எனக்கு சும்மா உம்மா நினைவு வந்து, எங்க அம்மா சிலைகள வாப்பா நினைவு வந்து, என்ன பெருநாள் எங்களுக்கு. எல்லாரும் சேர்ந்து அழுகுறாங்க. அழுப்படும் தாய் தந்தையுடைய பாசம். அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறது ஒரு ரஹ்மத்துன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த ரஹ்மத் அந்த உம்மா வாப்பா வச்சு பிரயோசனம் அடைஞ்சு கொள்ளலாட்டி அறமா போவானாக.
ஆமீன். யார் சொன்னது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது, ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க. அதே உம்மா அப்பா மாதிரி தான் உங்களையும் யா ரசூலுல்லாஹ், உங்களை உலகத்திலே தந்தது அல்லாஹ் ரஹ்மத்தாக. அதனால நீங்க ரஹ்மத்துல் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் உலகத்துக்கு ஆழத்துக்கு அல்லாஹ் ரப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொள்வோமே, நபியோட பேரை கேட்ட ஸலவாத் சொல்லணும். இல்லாட்டி நாசம் அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்லையா? அவரை விட கஞ்சன் ஒருத்தர் இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். ஆக பெரிய கஞ்சன் நபியோட பேரை கேட்டு ஸலவாத் சொல்லாட்டி. அதனால சங்கையான மேலான சகோதரர்களே, ஸலவாத் சொல்லிக் கொள்வோம். யா ரசூலுல்லாஹ், நீங்க முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட மட்டுமில்ல, நீங்க முழு நபிமார்களுக்கும் தலைவர், முழு நபிமாரையும் தொழுவிச்சவர், முழு நபிமாரையும் சந்திச்சவர். உங்களோட டேலண்ட்ல யாரையும் வச்சுல, நீங்க இல்லாட்டி உலகமே இல்லை. அதனால நீங்க அந்த உலகத்துக்கு கிடைச்ச ரஹ்மத், உங்களோட பேரை கேட்டு யாரும் பதில் சொல்லலையோ அவனும் நாசமா போவானாக. இந்த மாசத்துல கிடைச்ச படிப்பின. அதனால நபியோட பேரை யார் அதிகமா சொல்லுவாங்களோ முகத்துல சரியான பசுந்தாய்க்கும். எந்த பொம்புல அதிகமா செலவாத்து சொல்வாவோ அவருக்கு ஒரு கிரீமும் தேவையில்லை, ஒரு கிரீமும் பூச தேவையில்லை. எவ்வளவுக்கு செலவாத்து சொல்றோம் அவ்வளவுக்கு அழகா இருப்பா. எவ்வளவுக்கு மொக்காடு போடுறோம் அவ்வளவுக்கு அவ பசந்தா இருப்பா. எவ்வளவுக்கு திக்ரு செய்யறோம் அவ்வளவுக்கு அவ பசந்தா இருப்பா. எவ்வளவுக்கு அவ மறைச்சு கொள்வாவோ, இதனே மாமி நீங்க இது நல்லா அதை மாதிரி குட்டியாயின்னு வைப்பாவோ. பர்ஸ் கவர்ல ஒரு பொம்பளை வாழ்ந்தா அவ பாக்குறதுக்கு ஊர்ல அரைவாசி பேருக்கு மேல ஆசை. அவட முகத்தை ஒருக்கா பர்ஸ் கவர் இல்லாம பாத்துக்கு. அவ பார்க்க யாரும் கண்டு காமிக்க மறைச்சுக்கொள்ள. அவ்வளவு பேர் பார்க்க அவ மட்டும் பார்த்துக்கொள்ள. ஊர்ல முக்காவாசி பொம்பளைய பார்த்துட்டு இருக்காங்க. 4 பேரு தான் மூடிக்கு, மிச்சம் பேருக்கா சொன்ன 4 பேர் முகத்தை பார்த்துக்கொள்ள. ஆனா அந்த 4 பேரை ஊர்ல உள்ளவங்க கேட்டு பார்த்து, அவக்கு அவ்வளவு வயசு விளங்கில, அவ்வளவு வயசு இல்லையா? இல்ல, நீங்க எவ்வளவுக்கு திக்ரு செய்றீங்களோ அவ்வளவு உங்களோட முகத்தில் ஒரு லட்சியம் உண்டாகும். எவ்வளவு குர்ஆன் ஓதுறீங்க உள்ளத்துல நிம்மதி உண்டாகும். நிம்மதி உண்டாகும். நிம்மதி, சந்தோஷம், கண்ணியம், ராகத்து அத்தனை மனிதனுக்கு தீனோட வச்சிக்கிறான். மீனுக்கு தண்ணிக்குள்ள வச்சுக்கிறான், மூமினுக்கு தீனுக்குள்ள வச்சுக்கிறான். மீன் தண்ணி ஒட்டு வழியான செத்து போய்க்கிறோம், மனிதன் தீன் ஒட்டு வழியான கஷ்டப்படுவான். எந்த பொம்பளை தீன் இல்லையோ பாப்பா வந்து கழுத்தை வச்சுட்டு சாகுவார், நெஞ்ச குடிச்சிட்டு சாகுவார். பொம்பளை பிள்ளைகளுடைய வாப்பா எத்தனை பேர் மௌத்து, நெஞ்சு குடிச்சு செத்த வணிக்கா, கழுத்தை வச்சு செத்த வணிக்கிற. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒருத்தர் போய் ரயில் ரோட்ல கழுத்தை வச்சாரு, மகனால பிரச்சனை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒருத்தர் நெஞ்ச குடிச்சிட்டு மௌத்தாகிறாரு, மகளால பிரச்சனை. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒருத்தர் தற்கொலை செய்யறாரு, மனைவியால பிரச்சனை. உங்களோட இங்க பக்கத்துல நான் போன நோம்புக்கு கல்கமோயில ஒரு பயானுக்கு போய்த்திருந்தேன். அந்த பகுதியில் உள்ள ஒரு கோடீஸ்வரன். அப்ப எல்லாரும் ஓடினாங்க பயான் முடிஞ்சதோட. அப்ப என்னன்னு பார்த்தா அந்த சிங்கர், அந்த ஏரியாட அந்த கம்பெனியோட பெரியவன் தூக்கு போட்டு செத்துட்டான். அவ்வளவு பெரிய மல்டி பார்ட்டி. என்ன மகன் ஐஸுக்கு எடிட் ஆகிட்டாரு. அவர் அதனால அமௌண்ட்ல அக்கௌண்ட்ல பெரிசா கையடிச்சுட்டான். அள்ளிட்டு போயிட்டு எனக்கு முகம் கொடுக்கல. அவருக்கு ரிமோட்ல வாகனம், அந்த BMW லேண்ட் க்ரூசர் இருக்குது வாகனம், இன்னத்துக்கு 2-3 கார் இருக்குது. ஏதோ தெரியா ரிமோட்ல கேட்ட கொடுக்கிறான், ரிமோட்ல வாகனத்தை ஸ்டார்ட் பண்றான். உலகத்துல பெரிய அமைப்பு இருக்குது. அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். புலந்தியான கம்போஸ், புலங்கியான புஷ், காத்து போனா கூத்து போச்சு, கதை முடிஞ்சு. அப்ப என்ன அங்க வரல, என்ன வரல? அவற்ற தீனுடைய படிப்பினை ஒன்றும் வரல, மாற்றம் ஒன்றும் வரல. அவற்ற வந்தது ஒரு தட மாற்றம், ஒரு ஏமாற்றம். ஆக சங்கையான மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, கனவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அப்ப எங்கள்கிட்ட வரணும் நிம்மதி, சந்தோஷம். ஒரு தீனை கொண்டு ரமலான்ல ஒரு மாற்றம் வரணும். வந்துச்சுன்னா ஜீவித்தே மல் மத்த துண்டு என்ன மாதிரி யார் படிச்ச போற ஜீவித்தே மல் 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 மத்த என்ன இந்த வரித செல்ல வெக்கம் எனக்கு அப்படிதான் சொல்லுங்க. ஜீவித்தே மல் அம்மா இன்ன கல் படிக்கிற. ஆனா அப்படி இல்லை. ஜீவித்தே மல் தீன்தியன கல் அம்மா இன்ன கல் சலித்தியன கல் வத்தத்தியன கல் சபபா சுகத்தியன கல் படனகில்லத்தியன கல் நெமை ஜீவித்தே மல் தீன்தியன கல். அப்ப அவருக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றி, நிம்மதி, சந்தோஷத்தை அல்லாஹ் குர்ஆன் ஓதுறதுல ரமலான்ல வச்சிக்கிறான். ரமலான்ல நோம்ப முழுமையாக நோக்கத்துல வச்சிக்கிறான். நோம்ப மட்டும் நோட்டுக்கு சஹருக்கு மலக்கத்திலிட்டு மல்லாக்கப்படுகிறவன் பார்த்து ரசூலுல்லாஹ் நோம்பாளின்னு சொல்லல. ரப்ப சாயிமின் லைஸ லஹு இஸ்யாமிஹி. அவர நோம்புல இல்லல் ஜூ,
இல்லை நோம்பாளி அவர் பசித்து இருந்ததை தவிர எதையும் போறல. அதனால சங்கையான மேலான சகோதரிகளே, பெரியவர்களே, எத்தனையோ நோம்பாளிகள் பசித்திருந்தது மட்டும்தானாம். ஏன் ஃபுல் அட்டிச்சு ஒரு வாப்பா கஷ்டப்பட்டு தயிரையும் கொண்டு வச்சு, கோழிக்குட்ட வாழைப்பழத்தையும் கொண்டு வச்சு, ஈச்சப்பழத்தையும் இடைக்க ஒரு கத்திங்க அங்கால பார்த்தேன். இது பழுதாகி போ உண்மை சொல்லுங்க பாட்ட இந்த வாழைப்பழத்தை இது நேற்று கொண்டு வீசணும் மேடமாயினும் கொண்டாங்க, அதையும் முறிச்சு அடிச்சேன், எல்லாம் போட்டுட்டேன். அப்ப அதுக்கு முதல் தயிரை போட்டு அடிச்சான் மரம் அது முடிஞ்சா எல்லாம் நேஸ்மலை சொல்ல மாதிரி எல்லாம் முடிஞ்சு புலாகப்பால் கொஞ்சம் முடிஞ்சு அதையும் குடிச்சான். திரும்பி கிளம்பி விற்கிறேன்னு சொல்ல மாதிரி ஒரு ஜாதி புள்ள நாளைக்கு கிடைச்ச போற பொம்பளை எவ்வளவு கஷ்டப்படுவாவோ அதை மாதிரி சகருக்கு புல்ல அடிச்சுட்டு கத்திட்டு போறான், நடந்து கேளான் மழை கத்துங்கிட்டு பெரிய இபாதத்தாளி. யாரு சொன்ன அந்த மாதிரி சகருக்கு சொல்லி? அது நோம்பாளி இல்ல, அது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்புல ஒரு ஹராத்தை செய்யறாரு. அட ஒழுவெடுக்க போறது என்னத்துக்கு? பவுலடியில தெப்ப திறந்தா ஒழுவெடுக்கிறது, அதே தெப்ப திறந்தா என்னத்தை அந்த ஒழுவெடுக்கிறது ஹக்கீக்கத்து பாவத்தை கழுவுறது, இதான் ஹக்கீக்கத்து. அதே டெப்ப பவர்ஃபுல்லா திறந்துட்டு பேசி பேசி நிற்கிறது அல்லது நிம்மதியா சும்மா கழுவுறது அவர் ஹராத்தை செய்யறாரு. அத நார்மலா திறந்து ஒழுவெடுத்தா பாவத்தை கழுவுறாரு. அதே டெப்ப பவரா ஃபுல்லா திறந்துட்டு சும்மா நிம்மதியா பேசி பேசி தந்தா அவர் ஹராத்தை செய்யறாரு. அப்ப ஒன்றுக்குள்ள ரெண்டும் செய்யல, 2 in 1. என்ன செஞ்சுக்கிறாரு? பாவம் செஞ்சுக்கிறாரு. இவர் சொல்ற நான் ஒழுவு பாவம் இல்ல, நான் பாவத்தை கழுவினேன். அது வேறையா பாவம்? பள்ளிக்கு வந்து ஒழுவு எடுக்குது. ஒழுவு எடுக்கணும் வீட்டுலதான் ஒழுவு எடுக்கணும். அப்ப நாங்க நினைக்கிறோம் சஹருக்கு தின்றது ஒரு சுன்னத்துல. ஆனா நபி சொன்னாங்க இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலல் முத்தஸஹிரீன், நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய அமரர்களும் மலக்குமார்கள் சஹர் சாப்பிடுவர் மீது துஆ செய்றாங்க. அதான் சுருக்கம். ஸலவாத்து சொல்றாங்க. எங்களுக்கு என்ன துஆ? அதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்து கூட பதுவா, எங்களுக்கு பதுவா தான் கிடைச்சு. அவ்வளவு திண்டு அந்த மாதிரி தின்றத சரியத்து விரும்பல, மலக்க தின்றது திரும்பிக்கலாம் படுக்க ஃபுல்லா தீர்க்கும் பெருசா இருமிக்கவும் பயம் சுஜூது போப்பாய மசரத் சர்டிஃபை திரும்பி சொல்றான். உண்மைக்கேதானா? உண்மையிலே நாங்க தின்ன செயல்மாட்டா தின்ற பாப்போம்னு சொன்ன பீமபோத்தலையும் தந்த எனக்கு நல்லா நினைவு. இப்ப 2-3 வருஷத்துக்கு 27 சொல்றேன் சுஜித்து கண்டா போயலாம் சரத்து என்ன செய்யு கேட்க வந்து நான் கேட்டேன். உண்மை கனி உண்மைதான் செல்லு பயச்சல்ல வேண்டாம் இல்ல நோம்ப முடியுமா சத்தி எடுத்தான்னு கேட்டான். சின்னத்தெளி பிடிச்சி விட்டா நான் திண்டு விட்டா சார் தயிர் கொஞ்சம் மீன். இப்ப நீ நினைச்சிட்டாயா ஜோக்குக்கு ஜொலிக்கு சரி இது ஹராம் அன்லிமிட். உங்களோட கரிசன் தான், உங்களோட கரண்டை காலு கீழாக போனா ஹராம். உங்களோட தலைமுடிதான், உங்களோட தலைமுடி வெளியே இறங்கிச்சுட்டா தாய்மார்களே ஹராம். உங்களோட ஆபாயதான் அதை நீங்க நெருக்கமா கொடுக்கிறது ஹராம். உங்களோட கொண்டதான் உங்களோட தலைமுடிய உச்சந்தலையில கட்டுறது ஹராம். உங்களுடைய தலைமுடிதான் உங்களோட தலைமுடிய உச்சந்தலையில கட்டுறது நரகவாதிய பாக்குறா. உலகத்துல உச்சந்தலையில கொண்டே கட்டி கொண்டு போற பொம்பளைய பார்க்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு ஆண்கள் ஒரு நரகவாதி அவரை கெண்ட காலுக்கு கீழால கல்சனை போட்டுட்டு போறது. ஒரு பொம்பளை இறுக்கமா உடுக்கிறது ஹராம். ஒரு ஆம்பளை புள்ள டெனிம் ஃபிட் உடுக்கிறதும் ஹராம் தான். சிலிம் ஃபிட் அம்மாவிட்ட கேட்கும் சொல்றான். டப் டுப் உடுத்துட்டு போய் தரான். இறுக்கமாக ஒரு பெண் உடுக்கிறதும் ஹராம், ஒரு ஆண் உடுக்கிறதும் ஹராம். ஒரு பெண்மணி சத்தம் போட்டு பேசுறதும் ஹராம். அவட தலைமுடிய அவட உச்சந்தலையில் அவ கட்டுறதும் ஹராம். அவட உடுப்பாவ இறுக்கமாக உடுக்கிறதும் ஹராம். அவட குரலாவ உயர்த்தி பேசுறதும் ஹராம். அவட கால பூமியில தட்டி தட்டி நடக்கிறது ஹராம். அவட உடம்ப அசைச்சு என்ற உடம்புல சிலவங்களுக்கு சும்மாவே ஒரு உசும்பு உண்டாகுற நடந்து போச்ச ஒரு விசரம் யாரும் பார்க்க ஐக்குண்டு ஒரு அட்டுக்கம்டா அந்த நடையில அந்த அசைவு ஹராம்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதை பார்த்த ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? பாக்குறாய்க்கு நான்டா திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு பொம்பளை கொஞ்சம் அசைய நடப்பாண்டா அதை ஒருத்தர் பாப்பாருண்டா. ஒரு கருத்துல சொன்னாங்க ஒரு பெண்மணி நடந்து போனா சைத்தான் அவங்களோட பின்பகுதியில குந்தி பாரு என்று சொல்லி எந்த ஒரு வயசு பொண்ணா இருந்தாலும் காட்சி அளிக்க வைப்பானாம். அதை பார்த்துட்டாண்டா அவனோட 2 கண்ணும் விபச்சாரம் செய்யுது. சும்மா ஒரு பொம்பளை பின்னால பார்த்தது. ஒருத்தர் கேள்வி கேட்பாரு, விபச்சாரம் தான் ஒரு ஆணு ஒரு பெண்ணும் தேவை பாவமே. காலும் காலா இல்ல காலும் யார சூழலா எல்லா சகபாக்கள் இருப்பான். யாரும் நடி அப்படி சொல்லுது விபச்சாரம் செய்யாம சும்மா பாவத்தை தேடியே நாங்க பேசுறேன் எங்க ஊர்ல ஒரு ஜாய் காட்டு பேச்சுல அந்த மாதிரி காலும் ஜினாஹுமா யார சூழலா 2 கண்ணு எப்படி விபச்சாரம் ஜினாஹுமா அந்நவர்
இன்னொரு மனுஷன் அந்த பெண்ணை பார்த்து ரசிச்சது அவ அதுக்கேற்ற மாதிரி உடுத்துட்டு போனதுதான் ஹராம். காசியாத்தும் ஆரியாத்தும் உடுப்புடுத்தான் உடுத்தும் உடுக்காதவளை போல இறுக்கமாக உடுத்திருந்தாவே அதனால அவன் மா இலாத்தும் முமிலாத்தும் ஒண்டி அவ சாய்வா இல்லாத்தினத்துல சாய வைப்பா. செத்துட்டு முடிஞ்சு அந்த வெளியாகி போற முடிஞ்சு எத்தனை பேர்ல கண்ணில் பட்டுட்டு அவ்வளவு பேருக்கும் பாவம். எத்தனை பேர்ல கண்ணில் படுகிறதுக்கு வாப்பா அந்த உடுப்பை இறுக்கமா உடுத்து கொடுத்தாவோ அந்த வாப்பாக்கும் இந்த நரகத்துடைய பகுதியில் பங்கு இருக்குது. ஒரு கணவர் ஒரு மனைவிக்கு இறுக்கமான ஆடையை வாங்கி கொடுப்பாவோ அவருக்கும் அதுல பங்கு இருக்குது. நோம்பு நோம்பு புடின்னு புடிச்சிட்டு 25 23 அப்படியே போட்டு சொருகிட்டு வாப்புல சிம்லா கஸ்கட்டால வைத்து அதால வைத்து இதால வருவோம் மாவனல்லையால வருவோம் அப்பாய வாங்கிட்டு இல்லையா மல்வானை போமா மாவனல்லை போமா அலப்படக்கம்மை போமா கொட்டாமுல்லை போமா இல்ல கொழும்புக்கே போமா சும்மா போய்த்துட்டு வருவோமே. சும்மா போய்த்துட்டு வர வேண்டிய நான் எடுத்து அவ்வளவு வீசிட்டு ஆன்டி பேக் கூட வாரு நோம்புல கிடைச்சது அவ்வளவும் இல்லை. ஒத்தைப்படைய வண்டி என்ன ஒத்தப்படனா அங்க நோடுபடுத்த முடியும் சும்மா அடிச்சு விட்டு போறாங்க. 25 முழங்கள் 27 முழங்கள் 27க்கு பேச்சஸும் போறவங்களும் நீக்கிறாங்க. 27க்கு மட்டும் வர சொல்லல, 23க்கு மட்டும் வர சொல்லல, 25க்கு மட்டும் வர சொல்லல, 21க்கு மட்டும் வர சொல்லல, 29க்கும் வரணும், 30க்குமே வரணும். 10 தான் லைலத்துல் கத்ர் இருக்குது. அது எப்பன்றது எங்களுக்கு தெரியாது. சங்கையான மேலான சகோதரிகளே, யாரு இந்த கத்ருடைய இரவுல உதாரணமா இன்றைக்கு லைலத்துல் கத்ரா இருந்துட்டுண்டா இன்றைக்கு ஒரு பொம்புல வீணாக கழிச்சு வாண்டா எனக்கு கிடைச்ச சான்ஸ் வாப்பா போன வச்சுட்டு போயிட்டா எனக்கு கிடைச்ச சான்ஸ் எங்கடமா ரீலோட் போட்ட மட்டும்தான் அவ கராபியா போயிட்டானா எனக்கு தலை குத்துன மாதிரி நின்றுட்டு அந்த புள்ள நினைச்சு அவன் எங்கேயோ பேசிட்டான்டா நாட்டை தாண்டி பேசிட்டான்டா வீட்டை தாண்டி பேசிட்டான்டா அவட நடத்தையில அவட கையோ அவட கண்ணோ அவட ஏதோ ஒன்று பாவத்தில் ஈடுபடும்டா இது லைலத்துல் கத்ருடைய இருப்பா இருக்கும் என்றால் அந்த பொம்பளை புள்ள அந்த ஆம்பளை புள்ள 84 வருஷமும் 3 மாசமும் செஞ்ச பாவம் கிடைச்சு. அன்றைக்கு சுதேசி இமாம் அகில உலக மக்களுக்கு மக்காவுடைய இமாம் அகில உலக மக்களுக்கு ஒரு நற்செய்தி ஒரு சின்ன துணு கொண்டு போட்டிருந்தாரு. அவர் அதுல சொன்னாரு, உங்களுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் உண்டு இதோண்டு தாரேன், நீங்க அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதை அடைஞ்சு கொள்ளலும். என்ன? லைலத்துல் கத்ருடைய இரவு மகரிபுக்கு புறகண்டத்திலிருந்து ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் சுபஹுக்கு பாங்கு சொல்லி தொழுவுமே அந்த ஃபஜ்ர் சாதிக்கு உதயமாகிறத கண்டத்தோட லைலத்துல் கத்ர் க்ளோஸ். அந்த மலக்கெல்லாம் பேசிடுவாங்க. பகலைக்கு லைலத்துல் கத்ர் இல்லை. அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டான், இன்னா அன்ஸல்னாஹு அந்த குர்ஆனை நான் இறக்கினோம் ஃபீ லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ருடைய இரவு இரவுக்கு தான் லைலத்துல் கத்ர் வருது. அதனால வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் அல்லாஹ் கேட்கிறார், லைலத்துல் கத்ர்னா உங்களுக்கு தெரியுமா? சும்மா சொல்லி இருக்கிறீங்க எல்லாரும் வாயால. என்னன்னு தெரியுமா லைலத்துல் கத்ர்னா? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் 1000 மாதங்களை விட சிறந்தது. விளங்கிச்சா? எங்கட ஊர்ல 80 வருஷாக்கள் இருக்கிறாங்களா இருந்தா ஒருத்தர் 2 பேர் அவருக்கு ஒருவருத்துக்கோ டொய்லெட் பெற்றுக்கலாம் தான் இப்பாரு. அந்த அளவுக்கு வீக்கா தான் இப்பாரு. யாருக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு கிடைச்சுமோ 84 வருஷம் இபாதத் செஞ்ச பாக்கியம் கிடைச்சுமாமா. இது உண்மையாவே கிடைச்சுமா? ஓ, அணுக்க நல்ல குழம்பிக்கா இகாஜ நல்ல பெரிய பெரிய தெப்பலியா, ஒவ்வொரு தெப்பலி 2 கிலோவாம், விரால் ஒவ்வொன்று 4-5 கிலோவாம், சரியான கோல்டனாம். எங்காலதான் வந்தனே கொலை நிறைய மீனாம், மலையாம் மலையாம், கூதலாம் என்னமாம் செய்வாங்க. ஐம்பண்ணி கலசம் போட்டுன்னு போறா, நல்ல ஒரு கோட் போட்டுன்னு போறா, அவ்வளோத்தையும் கலட்டிட்டு சின்ன கலசனோட கோட்டு கறக்கிட்டான். ஜாமத்துல பூதல்ல வலைய கட்டுறான், ஜாமத்துல வலை கட்டுறான். கட்டிட்டு வந்தா அசருக்கு போறோம்னு சொல்ல குளிச்சவே மாட்டான். முழுக்குடைய குளிப்பும் குளிச்சவே இல்லை. ஒரு நாளும் குளிச்சல பூதல் குளிச்சல வா போ முழுக்குடைய இல்லை. அது கங்கால வந்தாங்க இந்த டைம்ல குளிச்சு பைத்தியமா உடம்ப நாசமாக்கிக்கா அப்படி இப்படின்னு சொல்றாங்க தானே. அவன் என்ன செய்யறான்னு பார்த்தா உள்ள உடுப்பெல்லாம் மாத்திட்டு சின்ன கல்சனை போட்டு நடுங்கி இறங்க சுப்பகுல குளத்துக்குள்ள. சுப்பகுல குளத்துல நடுங்கி இறங்க. என்னடா என்ன மீன் 2 பட்டிருக்கலாம், பட்டிருக்கலாம்.
ரெண்டு விரால் பத்தி இருக்கலாம் நடங்கிட்டு பார்க்க பெரிய தலை ரெண்டு மிச்சம் ஆமா சொல்லிட்டு மச்சான் நேரத்தோட இந்த விரால் நேரத்தோட பட்டு கிடக்கு ஆமா திண்டு தலை மட்டும்தான் மிச்சம். நீ அப்ப எனக்கு இந்த கொட்டகால்சனோட இறங்கினாய் அதுல மகத்துவம் எனக்கு விளங்குது. அடே அவங்க மீன் வலையில பட்டிருக்குன்னு சொல்லி விளங்குது. அதனால அவன் தடமாறி இறங்குறான். ராவ் ஜாமத்துல ஒரு ரெண்டு கோழி போடும் ஒரு சாவல் தான் கூட்டுல இருந்தது. தெரியும் அந்த கதவை திறந்து ஒரு பொம்பளை கை கால் அட்டிச்சுட்டு வீசிட்டு ஓட்டி இவர் இருந்தால சாரத்துல பாதிய பிடிச்ச மாதிரி பிடிச்சாத பாதி ஓடி அவன் உடுப்புல காவாசம் எடுத்த மாதிரி ஓடி அங்க போயிட்டு தோச்ச பிடிச்சு பார்க்க ஒரு கோழி இல்லவா ஒரு கோழி இல்ல ஊட்ட சுத்தி காட்டை சுத்தி பெரட்டி வாராங்க உடுத்தி வா என்ன மாமி என்னம்மா ஊரே வரு போங்க நீங்க போங்க இல்ல நான் அப்படி மறந்து நினைக்க நீங்க பாரு போ டக்குண்டு அரைகுறையா உடுப்போட வந்து கோழி போட்டா கௌரவத்தை முடிச்சுட்டு போய்த்தன்னு சொல்லி பாக்குறதுக்கு இந்த கோழி போட்டுற பொறுமதி விளங்குச்சு. அதனால அவங்க கோழி போட்டுற பொறுமதி அந்த கோழி ஒரு 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 அசரீர சத்தம் என்ன புடிச்சிட்டு இந்த தேடு அந்த பொம்பளை அரைகுறையா ஓடுறா இந்த மாப்பிள்ளைய கதவை திறந்து போயிடுறா பிள்ளைய மிரிச்சிட்டு போனவங்க இருக்காங்க. எத்தனை ஜாதியெல்லாம் நடந்துச்சு. தன்னை மறந்து போய் மருமகளோட காலம் மிரிச்சிட்டு போய் அடுத்த நாள் கொடுத்திக்குது உழுக்க மாமா மருமகளை மிரிச்சிட்டு போய் சாதாரண ஓலை ஊடு நடந்த சம்பவம் சிரிச்சு பெறல் ரவுடிச்சல் என்னன்னு பார்க்க அந்த கோழி எல்லாம் இருந்த இப்படி எல்லா சம்பவங்களும் கேட்டுட்டோம் நடக்குது. என்னன்னு பார்த்தா ரெண்டு கோழி போடு ஒரு சாவையோட மகத்துவம் விளங்குறதுனால ஜாமத்துல அரைகுறையா உடுப்பு இல்லாம போட்டுரு அதுவும் ஒரே அடியாவா தட்டி விட்ட சுவிச்ச போட்ட மாதிரி காண்டத்துல இருந்து ஓடியாச்சு. ஆடு குட்டி போட்டிக்குதுன்னு அதை குட்டி பெருக்கும் வரைக்கும் அந்த வீட்டுல உள்ள எஜமானுக்கு தூக்கம் இல்லை. ஆட்டுக்குட்டியை நாய் பிடிச்சிருந்து அவன் படுக்கிறது ஓடியாச்சு. அங்க காட்டுக்குட்டி சும்மா கத்தின மரம் வந்து படுக்க மாடு கண்டு போட்டிக்குது அந்த கண்டுக்குட்டி பேண்டு கொஞ்சம் கூட கத்திச்சு ஓடியாச்சு வந்து பார்க்க மாடு சும்மா படுக்கு மரம் இந்த மாடு வந்து வீட்டுக்கு படுக்கிறான். என்ன அநியாயம் நடக்குதுன்னா சொல்லுங்க. ஒரு கோழி கத்தினத்துக்கு ஓடுறாரு ஆடு கத்தினத்துக்கு ஓடுறாரு மாடு கத்தினத்துக்கு ஓடுறாரு. உலகத்தில் இந்த அற்ப இன்பத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்றான் இந்த ரமலான் இருக்குது இது சாதாரணமானதல்ல. இந்த நோம்புல ஒருத்தர் காரின எச்சில இடது சைட்ல துப்பினால் உங்களுக்கு ஃபர்லுடைய ஆஃபர் தருவோம். பெரிய ஆஃபர் ஒன்று கொடுத்துக்கிறது ரமலான் ஆஃபர். இதை விட பெரிய ஒன்று இல்ல. சிரிச்சாலும் ஃபர்லுடைய நன்மை சிரிச்சாலும் நன்மை ஃபர்லு அதுக்காக அதெல்லாம் ஃபர்லு இல்ல பாத்து கோ சும்மா ஒருத்தரை பார்த்து லேசா சிரிக்கிற ஒருத்தரோட முகத்தை பார்த்து சிரிக்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது அவனுக்கு தர்மம் உண்டாங்க. அது ஆக பெரிய கர்மம். அதனால அது சுன்னத்து. அது ரமலான்ல இருக்க மாட்டேன் அது ஃபர்லுண்டாங்க. எந்த கருத்துப்படி ரமலான்ல உங்களுக்கு விளங்குவது தெரிய சுன்னத்தொண்டி இல்ல ரமலான்ல மௌலானா சுன்னத்தொண்டிக்கா சுன்னத்தொண்டி இல்ல அப்ப என்ன எல்லாம் ஃபர்லு தான். என்ன சுன்னத்தை செஞ்சாலும் ஃபர்லு தான். அப்படிதான் இருக்கிறது சுன்னத்தொண்டிக்கா. எப்ப செவ்வாயுடைய தலைப்புறையை காண்றோம் கண்ட செகண்ட்ல முழு சுண்ணத்தும் சுண்ணத்தாயிரும். இதை காணும் வரைக்கும் முழு சுண்ணத்தும் பரலாயிக்கும். சுப்ஹானல்லாஹ். யார் இந்த கசா தொழலையோ அவன் 2 மாசமும் 10 நாளும் கசா தொழாதவனை போல. யார் இன்றைக்கு சுப தொழலையோ அவன் பயங்கரமான 70 நாள் பாரப்படுத்த 70 நாள் படுக்காதவன் படுத்துட்டிருக்கிறான். யார் கத்ருடைய இரவுல அதே சுபஹ தொழுதுட்டு அதே சுபஹ தொழாமைக்கு அந்த நோம்பாவன் வீணாக விட்டு சும்மா அப்படி எடுத்து படுத்துட்டு இருந்தா அவன் 84 வருஷமும் 3 மாசமும் சுபஹ தொழாமை படுத்தவனை போல. ஏன் நாங்க வந்து அவசரம் மட்டும் பார்க்கிறோம்? யார் அன்றைக்கு சுபஹ தொழுதாரோ யார் அந்த கியாமுல் லைல் தொழுதாரோ 84 வருஷமும் 3 மாசமும் அவர் நிரந்தரமாக தொழுவதை போல. அதனாலதான் இமாம் சுரேஷ் கூட சொன்னாரு நீங்க இந்த 10 நாளுக்குள்ள ஏதோ ஒரு நாள் தான் லைலத்துல் கத்ர் வரும். அவர் நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. எப்படி? ஒரு ரியால் கொடுங்க, ஒரே ஒரு ரியால் 10 நாளும் கொடுங்க, ஏதாவது ஒரு நாள் கொள்கும் நீங்க 84 வருஷம் சதகா செய்யணும்னு கிடைச்சு. நல்லா வழங்கிக்கோங்க தாய்மார்களே சகோதரர்களே. 84 வருஷமும் சதகா செய்யணும் ஒருத்தருக்கு ஒரு நாள் விடுபடாமக்கு. ஏலாதானே நல்லா கேட்கணும். விளங்கினா சரி. விலங்குல விளங்குதா நான் பேசுறது? விலங்குல விளங்குதா? அல்லாஹ் கேளுடா. நான் இறங்குவோம். அப்ப ஊசா நான் பேசிய விலங்குல விளங்குதா? விளங்குது. அப்ப சரி விலங்குல விளங்கினா நீ அவ்வளவுதான். விளங்கி போகவும் கூடாது. விளங்கி நிக்கணும். விளங்கி நிக்குது ஹசரத். விளங்கி போகல. அப்ப சரி என்ன சொன்னா யாரு சதகாவை செய்வாரோ 84 வருஷமும் தொடர்ந்து சதகா செய்யணும். ஒருத்தருக்கு
அதனால யாரு கதருடைய இரவுல செல்வாரோ 84 வருஷமும் அவர் 3 மாசமும் தொடர்ந்து சதக்கா செஞ்சது போல 7 மண்டா எனக்கும் கிடைச்சணும்னு அவாவோட ஆசையோட சொல்றேன். இந்தல இருந்து பெருநாள் தொழுகைக்கு போய் தொழுதுட்டு வார அண்டைக்கும் செய்யுங்க, பெருநாள் அண்டைக்கும் செய்யுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரு அன்றைய நாள்ல இபாதத்தை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அது கூலி கொடுக்கிற நாள்னு சொன்னாங்க. என்னன்னு சொன்னா ஸலவாத்து சொல்லுங்கடப்பா. இன்னும் அநியாயம் இது. சலவாத்து சொல்லாதோர் எம்பேரினில் சண்டாளன் என்று சொன்னார் முஹம்மது. அப்ப சலவாத்து சொல்லாட்டி அவன் பாவி. அந்த காலத்துல ஆணி உலமாக்கள் செல்ல வைப்பாங்க. சொல்லுவோம் தினோரே சலவாத்தை சொர்க்கம் கிடைக்கும் என்றார் முஹம்மது. இப்படி சொல்லி விட்டு பார்க்கணும் மாமா சார். அப்படி சொல்லி முடியணும் பார்க்க மஜ்லிஸ் இறையும் அந்த காலத்துல இல்ல. இப்ப சொல்லிடான்னு சொல்லி அப்ப என்ன சொல்லுவாங்க? எப்படி சொல்லு சொல்லுங்க பாப்போம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அதே மாதிரி நீங்க 3 பேரும் சொல்லல மரா சொல்லுவோம். நான் இன்னொரு பொண்ணு சொல்றேன், அதுக்கு போற சொல்லுங்க. முத்து நபி ஸலவாத்துரையாவோர் முதவி என்று சொன்னார் முஹம்மது. அப்ப என்ன? அவன் பெரிய பாவி, அவன் மூதேவி, அவன் ஸ்ரீதேவி ஆகணும்னா ஸலவாத்து சொல்லணும். அப்ப எப்படி சொல்லணும்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். யா ரசூலுல்லாஹ், உங்களோட பேரை கேட்டு யார் ஸலவாத்து சொல்லலையோ அவன் நாசமாகட்டும் சொன்னாங்க. இப்ப இதுக்குள்ள வந்தவங்களுக்கு நாசம் இல்ல, உறுதியா சொல்லலும். ஸலவாத்தை சொல்லிட்டு ரசூலோட பேரை கேட்கும்போது இது என்ன கூத்தா, இது என்ன பைலாவா, இது என்ன பொய்யா? பொய்ந்தா பிடிச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஊருக்கு தான் வந்தீங்க. நான் வீட்டு போக்கறச்சாட்டி பிறகு கட்டி வைங்க. ஹதீஸ காட்டினது புற விடுவோம், ஹதீஸ காட்டினது புற விடுவோம், இல்லாட்டி கட்டி வைங்க. சங்கையான மேலான சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை தந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுக்குள்ள ஒற்றைல் படை இரவுகளை திணிச்சு வச்சிருக்கிறான். அத சும்மா இல்ல, அவனுக்கு 88 வருஷத்துல இபாதத்து கிடைக்குது. அன்றைக்கு குர்ஆன் ஒரு பம்புல ஓடுவான்டா, அவன் 84 வருஷம் குர்ஆன் ஓதுனது போல. இதை விளங்கின சஹாபா பெண்மணிகள், தீனுடைய பெரியார்கள், எத்தனையோ பெரும் பெரும் அவுலியா வலிமார்கள், எத்தனையோ வலிமார்கள் அழகாக இந்த இரவை கழிச்சு முழுமையாக குர்ஆன் ஓதி மௌத்தானது 68 வயசுல, மௌத்தானது 78 வயசுல. அவ குர்ஆன் ஓதிக்கிறா 88 வருஷம். என்ன நடந்ததுன்னு பார்த்தா லைலத்துல் கத்ருடைய இரவுல கூட குர்ஆன் ஓதிட்டா. யாரும் கவலைப்பட வேணாம். பாருங்களேன், பயான வீட்டில் இன்னைக்கு ஒன்றும் படுக்க கிடைச்சல, படுக்க வேணாம். படுத்து முடிஞ்சு முறையான படுக்கை மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இப்ப படுங்க. யாரையும் பார்த்து மலக்குமார்கள் படுங்கன்னு சொல்றது கபூர்ல தான். நம் யா ஹபீபி சாலிமா, நண்பரே நீ ஈடேற்றமாக தூங்கு என்று சொல்லப்படும். இங்கேயும் சொல்லுவான ஒத்தன், நம் யா ஹபீபி சாலிமா நம் ஆமினா நம் ஆமினா ராஹன் நஹாரு வஅதஜப். சேத்தான் பாட்டிப்பான் சும்மா. நண்பரே நண்பரே நீ தூங்கு, அலைக்கலையிலும் தவீலும் அலைக்கலையிலும் தவீலும். உன் மீது நீண்ட இரவு இருக்குது, இந்த நீண்ட இரவு இருக்குது. இதை நினைச்சாங்க 5:45 3 மணி நினைச்சான். படுத்தெலும்ப பஸ் இறங்கிட்டு போகுது, முட்டை வரியும் போகுது. கண்ணை முடிஞ்சு பார்க்க சுபாக 9 மணி கிளம்பிக்கா. சுப்பாகல முட்டை ஊட்டி சுபாக 9 மணி கிளம்பிக்கான். சுபாகமே சுபா இவன் 10 மணி கிளம்பிட்டு அந்த நாத்த வாயாக பிரசார தூட்டின்னு என்ன விதியாக்கள் மாதிரி வெளியே வந்துட்டு தண்ணியில போட்ட படிஸ் ஒரு மாதிரி முகரக்கட்டை வீங்கி பேசிக்குது. சுபகம் இல்ல, தஹஜ்ஜத்தும் இல்ல. அவர் சொல்றாரு சுபகம் எழும்பினாராம். அதுக்குள்ள இன்னொருத்தன் பத்துவா கொடுக்குறான், தூக்கம் போச்சுண்டா அதுக்கு கூடும், நீங்க எழும்புற நேரம் தொழுதுக்கோங்க. தூக்கம் மிகச்சுட்டா அது பரவாயில்ல, எழும்புற நேரம் தொழுதுக்கோங்க. அது யாருக்கு சொன்னதுண்டா வளமையாக தொழுதுவாரான். ஒரு நாள் அவருக்கு தூக்கம் தன்னை மறந்து போய்த்தது, நினைக்கவே இல்லை. முழிச்சு பார்த்தான், அவருக்குத்தான் சொன்னதை தவிர முழிச்ச நேரம் தொழிலும் எந்த நாளும் சொல்லல. சும்மா ஜாதியை நல்லா போட்டு ரப்பர் மாதிரி இழுக்கிறதுக்கு நல்லா அவ்வளவு பெரிய ஜோக்கரா? இவர் பெரிய ஓக்கர் போடுறாரு, அல்லா பெரிய ஜோக்கர் நினைக்கிறார். ஆக சங்கான மேலான சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்துல குர்ஆன ஒரு பொம்பளைக்கு ஓத கிடைச்சா அவன் ராணுக்கு ஓதுங்க. ஒரு அவர் தூங்குங்க, இல்லாட்டி 1.5 அவர் தூங்குங்க. மத்தத்தை ஓதுங்க, திக்ரு செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க. அல்லாஹ்வே சொன்னான், வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்பிரூன்.
அவங்க சஹருடைய நேரத்துல அதிகமாக இஸ்திக்பார் செய்வார்கள். அதனால அவங்க இஸ்திக்பார் செய்யவும் இல்லை, அவங்க குர்ஆன் ஓதவும் இல்லை, அவங்க திக்ர் செய்யவும் இல்லை, தர்மங்கள் செய்யவும் இல்லை, ஒரு கர்மம் செய்யல, ஒரு தராவீஹ் தொழல, ஒரு கியாம் லைல் ஒன்றும் இல்லை. அவங்களும் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நாங்க நல்லா தாய்க்கிறோம். இப்படியான நிலைமையில அந்த நாளை கழிச்சுட்டு வருவாருந்தா அவனுக்கு நாசம் உண்டாவதாக. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் சொன்னதை நாங்க சொல்றோம், நீங்க சொல்லுவோம் எல்லாம் சொல்லி அவங்க சொன்னாங்க, யாரு அப்படி பாக்கியத்தை அடைஞ்சு வீணாக்கி கொண்டாரோ நாசம் தான். அழகான உம்மா வாப்பா கிடைச்சி உம்மா வாப்பாக்கு கட்டுப்பட கிடைச்சலண்டா. உம்மா ஹாஸ்பிட்டல் சொன்னா ஒரு கருத்துப்படி சொல்லணும், இந்த சொர்க்கம் ஹாஸ்பிட்டல் சொல்லணும். ஹசரத்து நானும் பேசுறாங்க, அவர் நானும் ஓதிக்கிறேன்னு சொல்லணும். அவர்கிட்ட கேட்டா அவரோட சொர்க்கம் எங்க இவர் என்கிட்ட கேட்டாருண்டா எனக்கு விளங்கணும். அல் ஜன்ன தஹ்த அக்தாமில் உம்மஹாத். அப்ப எங்கட உம்மாவை தான் கேட்கிறாரு. எங்கட உம்மா ஹாஸ்பிட்டல்ல சொன்னா எங்கட சொர்க்கம் ஹாஸ்பிட்டல்ல துவா செய்யுங்க. சொர்க்கத்துல வாசல் எங்க வீட்டுல அப்படின்ற விளங்குமா எங்களுக்கு? உம்மா சொர்க்கம் என்றால் வாப்பா சொர்க்கத்துடைய வாசல் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ரெண்டு பேர்ல யார் வலா தகுல்லஹுமா உஃபின், அவங்களுக்கு யார் என்று சொல்லுவாங்களோ அவங்கள அல்லாஹ் வெறுத்துருவான். வலா தன்ஹருஹுமா, அவங்க ரெண்டு பேரையும் நீ வெறுத்துடாத, அவங்கள நீ அப்படியே சும்மா உதாசீனம் செய்கிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவங்க ரெண்டு பேரோட ரொம்ப சங்கையா நடந்துக்க. அது கிடைச்சது அவனுக்கு நாசமா போவானாக. 3 படியில 3 துவா தான் முழு உலக வாழ்க்கைக்குள்ள அடங்கிட்டது. அம்மா அப்பாக்கு ஒரு ஒயில வாங்கி கொடுத்துட்டாரு. அவனுக்கு எத்தனை வைக்கிறான்? 18,000 ரூபாய் உடுப்பை வாங்கி கொடுக்குறான் பொம்பளைக்கு, 32,000 ரூபாய் உடுப்பை வாங்கி கொடுக்குறான் பொம்பளைக்கு, 450 ரூபாய் ஒரு சாரியை கொடுத்தீங்க கழுக கஞ்சி மாதிரி போய் திணைக்குது சாயம். என்ன செய்யமா இதன் தொடி புள்ளோ, நீ இந்த கழுகி வச்ச உடுப்பாவில பட்டால் அந்த 450 ரூபாய் ஒயில வாங்கி கொடுத்தவன் நீக்கிறான், கொடுக்காதவன் நீக்கான் ஆச்சியார். அவன் வீட்டுல மூளை ஆக்குறாங்க, கஜிகோட்டை ஆக்குறாங்க, காலமை ஆக்குறாங்க, நல்ல கறி ஆக்குறாங்க. இந்த பொங்கலோட வீட்டுல கீழே கறி ஆக்குறாங்க. ஒரு பெண்மணி நிப்பாட்டி கேட்கிறா, அவங்களோட நானே எங்கட மகன் உம்ராவுக்கு போனேன், என்கிட்ட சொல்லவே இல்லை, என்ன உம்ரான்னு கேட்டான். என்ன உம்ரா? அவர்கிட்ட சொல்லல, அவர்கிட்ட என்னோட வந்தாலே சொல்லல, நான் இப்ப சொல்றேன். அது சும்மா பச்சை பல் உம்ரா. அல்லாமே சத்தியமாக சொல்றேன், இந்த மிம்பர் கிட்ட இருந்து சொல்றேன், ரமலா மாசம் ஒற்றப்பட இரவு கதருடைய இரவா இருக்கலும் சொந்த அம்மாவை விட்டுட்டு கல்யாணத்தை செய்யறாங்க. என்ன கல்யாணம்? பாப்பா விட்டுட்டு செய்யறான். அதனால இதுவரோட வாழ்க்கை விட நஞ்ச கொடுத்துட்டு சாகுற சரின்னு சொல்லி சாகுறாங்க. எத்தனை பேர் ஒருத்தன் போட்டு அடிக்கிறான். ஒரு மேகசின்ல பார்த்தேன், அரபு நாட்டுல ஒரு மலையடி வாரத்துல ஒரு வாப்பாவை போட்டு அடின்னு அடிச்சு நிறுத்தி இந்த காதுகள் எல்லாம் சுகந்து உதட்டுகள் வெட்டிச்சு சும்மா ரத்தமா இது எல்லாம் மாற ரத்தம் அடிச்சு கொண்டு ஈக்கிறான். அடிச்சு தூக்கி வச்சு குட்டுக்க மரம் புளூர எடுத்து மரம் குட்டு நல்லா இதொண்டு பழகுறான். அவன் சும்மா வச்சு வல்லையே அடி வாரான், பொம்மை எடு மாதிரி வச்சு வாங்குற அடி தாருக்கு அவ்வளவு வாப்பாக்கு அடிச்சு தூக்க கூட வாப்பாட கூட்டாளி வாராரு. வந்தத்தோட அடி ஆயத்துல்லா ஹிதாயத்துல்லா கட்டிக்கிறான்டா, கிராமத்துல கண்டுட்டு கவலைப்படுறான். என்ன என்ன சும்மா இல்ல மச்சான், இல்ல சும்மா என்னடா இல்ல கூட்டாளி என்ன கேட்கிறேன், இல்ல சும்மா எடிடா நான் கேட்கிறேன், என்னத்துக்கிட்ட அடிக்கிற? இல்ல மச்சான் நீ சும்மா விட சரி. அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்ல மச்சான் நீ சரின்ட்டு அவன் இவர்கிட்ட நல்ல பிள்ளை ஆகிறாரு. அப்புறம் முதல்ல சொன்னார், என்ன செய்ய முடிஞ்சு, சரி சரி எனக்கு அவ்வளவு அவங்க ஒன்றும் இல்ல, சும்மா நானும் எனக்கு இது ஒன்று வந்தேன். அவன் அடிச்சுக்கான் 15, 25 30 அடி மூக்கு முகமெல்லாம் வெடிச்சு பேத்திக்குது, ரத்தம் வருது. இல்ல போ மச்சான், துப்பிட்டு பார்த்தாலும் சோப்பா துப்புறாரு, ரத்தம் கக்காடி மகன். இவர் மொல்ல சொல்றாரு காதுக்குள்ள, எங்கட வாப்பாக்கு இதே இடத்துல நான் ஒரு நாள் அடிச்ச மச்சான் நல்லா போட்டு, எங்கட மகன் அதை விட செம்ம வெளுவெழுக்க மச்சான், அதே குழியில கல்குழியில பழுத்தோலை விழுந்தால் குருத்தோலை ஒரு நாளைக்கு பழுத்து விழும். குருத்தோலை சிரிச்சா நீங்க விழுந்தாட்டா பாசுண்டு, நீங்கள் ஒரு நாளைக்கு தபாசுன்னு விழுவீங்க. எப்ப அம்மா அப்பாவை சரியா பார்க்கலையோ கடை பேத்துட்டு வா. மகனோட பேர் என்ன? என்ன பேர்? அருகமா அயான் அஹ்லான் கடை பேத்துட்டு வா. என்ன கேளா சொல்லி முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். இந்த மாதிரி தான் இப்போ உள்ள சொல்லு.
அப்துல்லா கடை போயிட்டு வா எனக்கு கேளா அப்படியா சொல்லு. அதுக்கப்புறம் வேற சில நேரம் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் இஸ்லாம் கடை போயிட்டு வா எனக்கு கேளா அப்படிதான் சொல்றோம். சொல்றாங்க தானே. இதை சொல்லாம அவர் போவாருன்னா இவரு தான் உம்மா, அதுதான் அவனுக்கு சரியான உம்மா, இல்லாட்டி சும்மா பொய்க்கு. அந்த மாதிரி அவங்களோட உம்மாக்கு கட்டுப்பட்டு அவர் நடக்க வேண்டியது. அதனால அப்படி பழக்கம் வந்துருமெண்டா அவர புள்ள அவங்களுக்கு கட்டுப்படும். அதனால சங்கையான மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, ரமலானுடைய மாதம் தாய் தந்தையர்களை நல்லா கவனிக்கும்படியாக ரமலான் தந்த பாடம். இந்த பாடம் ரமலான் கற்று தந்த பாடம் இன்றைக்கு நாங்க பேசுறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரமலான் மாசம் வந்தும் உம்மா பாப்பாவை கவனிச்சுக்கொள்ளாட்டி நாசம் தான். அதனால எங்கட வீட்டுல என்ன கறியோ எங்கட உம்மா வீட்டுலயும் மதாயிக்கணும். இன்றைக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு ஆஃபர் தாரேன். நான் ஒரு முக்கியமான அமல் ஞாபகப்படுத்தினேன். எஞ்சி உள்ள எல்லா நாளும் எவ்வளவு சரி சதகா செய்யணும். பெருநாள் தொழுகை வரங்காட்டிலும் தொழுகை அன்றைக்கு செய்யணும். ஆக ஏக்கம் ஆலிம் உலமாக்களுக்கு கொடுக்கிறது, உங்களோட பள்ளியில் உள்ள இமாமுக்கு கொடுக்கிறது. காரணம், நீங்க மூத்தானா உங்களோட புள்ள ஒரு குர்ஆன் ஓதிட்டு துஆ செய்ய போறது உங்களுக்கு தான். அந்த பெரிய அமலை படிச்சு கொடுத்தா அவங்களோட பள்ளி ஹஸரத் தான் படிச்சு கொடுத்தாரு, வேற யார் படிச்சு கொடுக்க போறான்? பள்ளிக்குள்ள வாரது, வீட்டுக்கு போறது, எலும்புறது, தின்னுறது, குடிக்கிறது, உடுப்புடுக்கிறது, வலது கையை ஒருத்தர் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல போட்டாருண்டா 84 வருஷமும் 3 மாசமும் வலது கையை உடுத்த நன்மை கிடைக்கும். ரமலான் மாசம் ஒருத்தன் உடுப்புடுக்கச்ச வலது கை சேர்த்த முதலாவது போட்டுட்டான்டா அவன் ஃபர்ல செஞ்சுட்டான் ஆஜியார். அதனால மௌத்து வரைக்கும் ஃபர்ல போடணும். மௌத்தானது பிறகு மையத்தை குளிப்பாட்டி கஃனிட போல அதுக்குள்ள அவர் வாழ்க்கையில உடுத்துல வலது கையை போடுங்க முதலாவது எனக்கு அவர் வலது கையை போடுங்க ஹஸரத், நான் என்ன போட மாட்டோமா? அப்ப நீங்க போட்டுட்டு வரல இப்ப அது சரியா? நடக்கவே இல்லையா? எல்லாம் ஹயாத்தோட நடக்க வேண்டியது மௌத்தானதுக்கு பிறகு நடக்குது. சொல்லி முடிச்சு கொள்வோம். முதலாவது என்ன நடக்கும்? மையத்துக்கு மிஸ்வாக் எடுக்கிறான், அவன் மிஸ்வாக்கே செய்யல. அவர் செல்வார் கொஞ்சம் கம்பீரமானால், மகன் என்ன கத்திய கொண்டா நாங்களும் பார்த்து எடுத்துக்கணும். பூக்கம்பாலையில சுண்ட வெட்டினுவாமாய் அந்த பூக்க நெட்டி வெட்டி கம்பி கட்டளை வச்சு தட்டுவாரு. பார்க்க மையத்துக்கு மிஸ்வாக்கு செய்யும். அவ்வளோ நாளும் செய்ய கிடைச்சல அவரை நாத்த வாய கம்பு துண்டை போட்டு கிண்டுவாரு. இவர் சொல்றாரு சிங்கிரி கம்புண்ட சப்பிட்டாங்களே. மையத்துக்கு மிஸ்வாக் செய்யறது. அவர் முதலாவது செய்ய வேண்டிய மிஸ்வாக் செய்யல, மையத்துக்கு செஞ்சுட்டு வரார். அவருடைய நகத்துக்குள்ள அவர் ஈக்கிலையோ எதோ போட்டுல வெட்டி துப்புர பண்ணணும், கிடைக்கல. அவர் நகத்துக்குள்ள ஈக்கில போட்டு துப்புர பண்ணிட்டு வர அந்த பொம்புல அது ஹயாத்தோட செய்ய வேண்டியது. இது மூத்தானத்துக்கு போற அந்த பொம்புல செய்யறா. ஒரு ஆம்பளை பள்ளிக்கு வரும்பொழுது ஒவ்வொருத்து கொண்டு வரணும். அவர் வரல, அவர் மூத்தானத்துக்கு பிறகு மையத்தாகினத்துக்கு பிறகு ஒவ்வொருத்து கொண்டு பள்ளிக்கு வராரு. மையத்து ஒவ்வொருத்துவாரு வரத்தானே வேணும். நான் எடுக்கல, இன்னொரு ஆள் எடுத்துட்டேன். நல்லா கேட்டுக்கோங்க, பிள்ளையா இருந்தா பிடிக்கும். மூத்தானத்துக்கு பிறகு ஒவ்வொருத்துட்டு வராரு. அவர் நல்லோடு உடுப்புடுத்துட்டு வந்தா நல்லம் உடுக்கல நாய் கடிக்க மாதிரி. அவர் கேட்கிறான், கடைக்கு போய் நான் கடையில் வைக்கிறேன் டேமேஜ் டெனிம் தாங்க ஆச்சார். அது டேமேஜ் டெனிம் 9,000 ரூபாய், மற்றது 6,500 ரூபாய். எது வேணும்? டேமேஜ். அப்படின்னா நாய் கடிச்ச மாதிரி ஒரு பிச்சு நாய்க்கு ஒரு கலிசம் மாதிரி ஒரு கலிசனை கேட்கிறான். அந்த காலத்துல ஒரு கலிசன் லேசா பிரிஞ்சிருந்தா ஒரு இடம் இது இருந்தா திருப்பி கொண்டு கொடுத்துருவாங்க, பைஸ்கில் மிரிச்சு போவாங்க. இந்த கலிசன் பிரிஞ்சு மாத்திட்டாங்க. இந்த காலம் நாய்க்கு 10 நாய்க்கு ஆகப்பட்ட ஒரு கலிசனை போல பிஞ்ச கலிசன் தாங்க கடையில போயிட்டு டேமேஜ் கலிசன் தாங்கன்னு காசு கொடுத்து கேட்கிறான். பாவத்தை செய்யறான். அந்த கலிசனை உடுத்து தேவையாது கூடாது. ஒரு முஸ்லிமுடைய உடை எப்படி இருக்கணும்னா அவன் உடுத்த உடுப்பு தான் அவனுக்கு கபனாக மாறணும். இப்ப உடுத்திக்கிறத கபனா போட்டா மலக்கு வெப்பார் ஒரு போய் இது என்னடா உன்னோட ஊரு பேரு டெலிபோன் நம்பர் உனக்கு சொந்த நம்பர் எல்லாம் போட்டுக்குது. என்ன ஜேசி ஒவ்வொரு புலகட்டும் 7-8 ஜேசி. அவன் பள்ளிக்கு வந்து தொழுகிற எனக்கு வாசிட்டு பின்னால ஒண்ணு ஜேசி, அதுக்காக யோசி முடிஞ்சு தொழுக போட்டுட்டு இருக்கான் ஜேசி. அவ்வளவுதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி போயிட்டு நிக்குது விஷயத்துக்கு வந்துருவோம். அவர் நல்ல ஒரு பொறுத்துட்டு வரணும். வரல மூத்தாண்டு புறம் நல்ல ஒரு பொறுத்துட்டு வராரு. அவர் அத்தரை பூசிட்டு தான் பள்ளிக்கு வரணும். நாங்க நீங்க எல்லாம் வரல மூத்தாண்டு புறம் அத்தரை குளிப்பாட்டி கொண்டு வச்சு மையத்தை போ மூத்தாண்டு புறம் அத்தரை பூசிட்டு வரான். பொம்பளைக்கு அத்தரை பூசுறது கூடாது. அது மையத்துக்கு பொம்பளைக்கு ஒத்தரை ஊத்துட்டு அது வேற ஒரு ஹராம். புதுசாவும் நடந்துச்சு. மையத்தை பார்க்கல மஞ்சள் கலர். அதுல வந்து ஒரு பெரிய மனுஷர் சொன்னாரு, வந்து கொண்டு வாங்க ஊத்துங்க. அது வேற ஊர்ல மௌத்தாயின்னு அவனோட ஒரு பழக்கத்துக்கு சொன்னாரு. அந்த மூத்த மனுஷன் எல்லாரும் கொண்டு ஊத்துங்க. அப்படியே அந்த மல்வான பகுதியில் வந்து அவ்வளவு பேர் அந்த பெண்ணுடைய ஜனாசால லெத்தரை ஊத்தினாங்க. ஹராமி ஒன்று செய்யல. மஞ்சள் இருந்து கொண்டு போய் வச்சாச்சு. ஒரு பொம்பளைக்கு அத்தரை பூசுறது ஹராம். அவட புள்ளை அவன் கையில தூக்கிட்டு அந்த புள்ளைக்கு அத்தரை பூசி அந்த பொம்பளை தூக்கிட்டு போறதும் ஹராம்.
அந்த அந்த சின்ன பிள்ளைக்கு அவக்கு ஏதாவது ஒரு மனம் பூசணும்னா மனம் வர இது கணவரும் நானும் தங்குற ரூம் முடிவாக்கப்பட்ட அந்த ரூமுக்குள்ளதான் அந்த பெண்மணிக்கு அத்தர் பூசல் வேற எங்கேயும் பூசலாது. பூசணமா கிடந்தா நம்ம சொல்றேன். அப்ப மர விஷயத்துக்கு வந்துருவோம். நல்ல உடுப்பு கொடுத்துட்டு பள்ளிக்கு வரணும். வரல மொட்டானத்துக்கு போய் நல்ல உடுப்பு கொடுத்துட்டு வாரான் அவுட்டு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அத்தர் பூசிட்டு பள்ளிக்கு வந்தா நல்லம். வரவே இல்ல மொட்டானத்துக்கு போற அத்தர் பூசிட்டு வாரான் நல்லம் அவுட்டு. வேற என்ன? பேசாமக்கு வந்து பள்ளியில் இருந்தா நல்லம். அவன் பேசி பேசி இருக்கான். மொட்டானத்துக்கு போற வந்து பேசாமக்கு தம்பி இருக்கான் நல்லம். ஆனா அவுட்டு. நேரத்தோட பள்ளிக்கு வந்தா நல்லம். அவன் வரவே இல்லை. அவன் வாங்க சொல்ல 5 நிமிஷத்துக்கு மேல சண்டாக்க கூட வந்து பள்ளிக்கு இருக்குது நல்லம். ஆனா அவுட்டு. உங்களுக்கு டவுட் இது அவ்வளவு அவுட்டு. முடியல. ஹயாத்தோட வாழ்ற நேரத்துல எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கணும். சார் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கணும். என்ன மன்னிச்சுக்கோங்க மச்சான், மாமி என்ன மன்னிச்சுக்கோங்க மாமி, மருமகள் சொல்லணும் மாமிட்ட, உம்மா சொல்லணும் மகள்கிட்ட, மகள் சொல்லணும் உம்மா கிட்ட, வாப்பா சொல்லணும் மகன்கிட்ட, எல்லாரும் மன்னிப்பு கேட்கணும். கேட்கவே இல்ல. என்ன போல சில ஹசரத் மாதிரி மைக்க தூக்கி ஸலாம் அலைக்கும் நூஆஜர் மௌத்து பயப்படணும் மர என்ன சொல்லியன் ஹலீம் மௌலவி மௌத்து இன்னும் இல்லை. ஹலீம் மௌலவி இந்த ஊர்ல கொஞ்ச நாள் கடமையாட்டினாரு. ஏதும் தப்பு தவறு ஏதாவது பேசியிருந்த அளவுக்கா மன்னிச்சுக்குவோமா எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். ஏவா அப்ப வாயத்தறது செல்லுங்கள் எல்லாரும் என்ன குறைஞ்சா போக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சேர்ந்து அவன் மன்னிப்பு கேட்கணும். ஹயாத்தோட அவன் நல்லா இருக்கிற நேரம் கேட்கணும். கேட்கல அவன் மௌத்தானத்துக்கு பிறகு மன்னிப்பு கேட்கிறான். அதுவும் அவுட்டு. கேட்க வேண்டியது ஹயாத்தோட சங்கான மேலான சகோதரர்களே தாய்மார்களே. ஹயாத்தோட மன்னிப்பு கேட்கணும். ஹயாத்தோட நல்ல ஒரு பூக்கணும். ஹயாத்தோட அத்தர் பூசணும். ஹயாத்தோட ஒழுங்கு எடுக்கணும். ஹயாத்தோட நேரத்தில் வரணும். ஹயாத்தோட சிரித்து பேசணும். இது சில வீட்டுல மையத்துக்கு தொப்பியை போட்டு வச்சுக்கு. யார் சொன்ன உங்களுக்கு கண்ணுக்கு தொப்பி போட்டாலும் சரியா நடத்திட்டு இருக்கிறாரா? ஒருத்தன் கட்டுற கட்டுன்னு ஒருத்தன் கட்டான அவர் கட்டின என்ன கட்டல என்ன கலதே பலதை. அதனால சங்கான மேலான சகோதரிகளே, எஞ்சி உள்ள கொஞ்ச நாள் தான் இருக்குது. நாங்க பல்ல கடிச்சுட்டு பகலுக்கு கொஞ்சம் போல படுங்க. இரவுக்கு 1 hour 1.5 hour அலாம் வச்சுட்டு படுங்க. கியாமுல் லைல்ல வந்து தொழுங்க. குர்ஆனை கொஞ்சம் ஓதுங்க. தஹஜ்ஜுத் தொழுவதுக்கு முன்னால கொஞ்சம் ஒழுவு எடுத்துட்டு வந்து சில துஆக்களுக்கு அதை ஓதினதுக்கு பின்னால அதுக்கார்களை ஓதிட்டு குர்ஆனை கொஞ்சம் ஓதிட்டு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அதுக்கப்புறம் கியாமுல் லைல் தொழுகையை தொழுங்க. வாங்க சொல்றதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னால 2-3 கொஞ்சம் போல சாப்பாடு அடிங்க. ஃபுல்லா அடிக்கிறது சரியத்துல இல்ல. சுண்ணத்தை பேணி சாப்பிடுங்க. அழகான முறையில நோம்ப புடிங்க. அழகான முறையில வாங்க சொன்ன உடனே சுண்ணத்து தொழுங்க. முதலாவது ரக்காத்துல கொய்யாவது காஃபிர் ஓதுங்க. 2வது ரக்காத்துல கொள்கோர்லாம் அகது ஓதுங்க. நீங்க பெண்கள் அப்படி செய்யுங்க. பிள்ளைகள் கணவர்மார்களை உடனடியாக வீட்டுல சுண்ணத்தை தொலை வச்சுட்டு உடனே போக சொல்லுங்க பள்ளிக்கு. அப்படி போகாமைக்கு எத்தனாயிரம் நோம்பு பிடிச்சாலும் அவங்க எல்லாம் அல்லாஹு அஅலம். அதனால சொல்ல போனா சொல்லிக்கொண்டே போகலும், பேச போனா பேசிக்கொண்டே போகலும். பேசு என்னட்ட வரணும், கேட்ட உங்கள்கிட்ட வர வேண்டியது. எத்தனையோ நோம்பு எத்தனையோ பேர் பைக்கு படிச்சுட்டு போயிட்டாங்க. எத்தனையோ பயம் பண்ணி நம்மளே மாறி போயிட்டாங்க. நீங்க ஊருக்கு புகழுக்கு பேசுனீங்களா? நீங்க அடுத்தவங்களுக்கு காட்டத்தான் பேசுனீங்களா? இங்க வாங்க அல்லாஹ் கூப்பிடுவான், உங்களோட நாக்க நீட்டுங்க என்று சொல்லப்படும். அல்லாஹ் என்ன பாதுகாப்பான நெருப்பு கத்திரியால் ஒரு நாக்கு வெட்டப்படும். நீங்க பயம் கேட்டுட்டு இருந்தீங்களா? கேட்டத்தை வச்சு ஒன்றும் செய்யலையா? உங்களோட காதுக்குள்ள ஈயத்தை காய்ச்சி ஊத்தப்படும். நீங்க வசதியா உங்களோட வசதியை கொடுக்கலையா? தர்மம் செய்யலையா? நல்ல கர்மம் செய்யலையா? அல்லாஹ்வே சொல்லுவான், குல்லமா நலஜத் ஜுலூதஹும் பதல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அஸாப். அல்லாஹ்வே சொல்லுவான், அவங்களோட உடம்புல உள்ள தோலை மாத்தி மாத்தி பிரட்டி பிரட்டி சுட்டு சாம்பலாகும் பொழுது, கருகும் பொழுது புதிய தோலை உருவாக்குவோம், மர கருக்குவோம், மர புதிய தோலம் பதல்னாஹும் ஜுலூதன் கைரஹா. அவரோட மறுபடி தோலை புதுப்பிச்சு கொண்டிருப்போம். ஏன் இந்த அல்லாஹ் கேட்கிறார்? லியதூகுல் அஸாப். அஸாபுகள், தண்டனைகள், வேதனைகள் அவர்கள் அதிகமாக அனுபவிக்கணும் என்பதற்காக. அங்கதான் அவருடைய அவல நிலைமை. எங்கிடுவார் தாகத்தால் தினமும் துடிப்பார், அங்கு அவர் பெறுவார் கொதிநீரே அவையே குடிப்பார். எப்பொழுதும் உண்டிடுவார் மரத்தின் முல்லை, அது வலா தாமும் இல்லாமல் சீல் சிரமும் அவர்கள், அதாவது இந்த கள்ளி மரத்துடைய முள் அவர்களுக்கு சாப்பாடு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. சீல் சிலங்கள் அவருடைய ட்ரிங்க்ஸா இருக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அது பயங்கரமானது. அந்த நரகத்தை விட்டு விடுதலை கேட்கக்கூடிய கடைசி பகுதியுடைய 10ல இருக்கிறோம். இதை விளங்கினா இந்த பள்ளியில இடம் இல்லாம இருந்திருக்கும். இது ஆகப்பட்ட 2-3 பொம்பளை கவலைப்படுகிறது. இப்ப
தெளிவே இல்லை. சாருக்கு ஆக்கணும், நாங்க போனீங்கன்னு போய் இந்த ஆப்பிட்டவங்களை யோசிப்பாங்க, என்ன செய்ய போகணும், மர வரணும், கியாமுல்லையில் கிடக்கு, அவருக்கு அறிவு கிடக்கா, அவரை கூப்பிட்ட குத்தான் அவனும் கத்திட்டு கிடந்தா நாங்கள் இருந்துட்டு பொத்திட்டு கிடந்தோம், இப்படி நினைச்சுவோம். இப்படி அல்ல. அதிகமான மஸ்ஜிதுல 1.5 hour 2 hour பயான் நடக்குது. அதுக்கு பின்னால 4 hour ஓடுது. ஒவ்வொரு இடத்துலயும் மோதுற. இந்த புள்ள வந்துச்சு லீவுக்கு, நான் கேட்டேன் என்ன செஞ்ச நேத்து? 30 ஜூஸ் ஓதப்பட்டுச்சு. 30 ஜூஸ் ஓத வாப்பா மோட்டு வேலையா மதரசால? அப்ப எங்கட மகள்கிட்ட நான் நேத்து கேட்டேன், அப்போ எங்கட மனசால இன்னைக்கு மாஷா அல்லாஹ் 4-5 புள்ளோர் 30 ஜூஸ் முடிக்கிறாங்க. ஒரு பெரிய வைபவம் ஆகிக்குது. அவங்களோட வாப்பமார் வந்து பெரிய சாப்பாடு 30 ஜூஸ் ஓதுற பெரிய வேலையா? எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறோம், எத்தனையோ ஆண்கள் இருக்கிறோம். இன்னும் ரமலானுடைய மாதத்துல 23வது இரவுல இருந்து கொண்டு 23 ஜூஸ் முடிச்சு கேளாமைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்டா. ஒரே நாள்ல 30 ஜூஸ் ஓதுறது சாதாரணமான கிள்ளுக்கீரையா? 10 ஜூஸ் ஒவ்வொரு நாள் ஓதி தொழுவிக்கிறாங்க, 3 ஜூஸ் ஒவ்வொரு நாள் ஓதி தந்து 3 ஜமாத்தா பிரிச்சு இது 10 ஜூஸுடைய தராவி, இது 15 ஜூஸுடைய தராவி என்று பிரிச்சு தொழுது கொண்டிருக்கிறாங்க. சில பகுதியில நாங்க பார்த்தா அந்த எங்கேயோ இந்த சவுத் ஆப்பிரிக்கால ஒரு பகுதியில அந்த மாதிரி தராபியா போட்டு வந்திருக்கோம். நடந்துட்டு இருக்குது. இது யாருக்கு காட்டுறது? நாங்க ராஹத்தா தொழுவோம். அதுவும் வந்து 8 ரகாத்தோட காகத்துக்கு கண்ணாடி காட்டின மாதிரி 8 ரகாத்தோட ஓட்டு. யாரு சொன்னது? யாரு சொன்ன? டவுட் என்ன பிடிச்சுக்கோங்க. 8 ரகாத்து தராவே இல்லை. அது ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் வேண்டிய உலமாக்கட்ட கேளுங்க, வேண்டிய உலமாக்கட்ட கேளுங்க. 8 ரகாத் என்பது ரமலானிலும், மத்தொன்னு நீங்க சொல்லணும், ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் நோம்புல மட்டும் 8 ரகாத்து தொழுதா அது பிதாத். சொல்லுங்க, வானம்னு சொல்லல, அப்படி ஒன்று இருக்குது. ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் தொழணும். இதுல மட்டும் 8 தொழுட்டு போனா அது ஒரு நாளும் இல்லாத கூத்து. அதனால நீங்க 8 தொழுகிறத ஒரு நாளைக்கு 6 தொழுங்க, இன்னொரு நாளைக்கு 10 தொழுங்க. அப்ப அதே தொடரா செய்யறது மாத்தமா போய்த்திரும். ஒரே ஜாதி கூத்து சாரும் செய்யாமைக்கு 7 மாணவர்கள கூடுதலா தொலை பாருங்க. தொழலாட்டின் பிரச்சனை இல்ல, பாவத்தை நாங்க தவிர்த்து கொள்ள பாக்குறது. வந்தான் பாப்பாவத்தான் இல்லாத போட்டான், இந்த மோசம் எனக்கு அவனை புடிச்சுக்கலா பேய்த்துது, போய்க்கு சொல்லுங்க, புடிச்சுக்க வேண்டியதானே, புடிச்சுக்கலா பேய்த்துதான், ஒழிச்சுட்டு இருந்துட்டு சொல்ற புடிச்சுக்கலா பேய்த்துது. அதுதான் வந்து நிக்காரு நடுப்பள்ளியில இருந்து சொல்ல புடிங்க மரா புடிச்சுக்கலா பேய்த்துன்ற. அதனால சரியான மேலான சகோதரர்களே, எந்த அளவுல இபாதத்து செய்வோம், தெரியாத்தனமா எதை நாம பேசிட்டு இருக்கிறத விட்டுடுவோம். உள்ள நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு 8 ரகாத்து பேரா தொழிப்பாங்க ஹசரத். இன்ஷா அல்லாஹ் 2 மணிக்கு ஆயிக்கும் நினைக்கிறேன். எப்போ 3 மணிக்கா கியாமுல்லைல்? எப்போ? எவ்ரிடே 3. அப்ப எங்கட பள்ளியில 2 மணி முடிகிற 4 மணிக்கு 3:50 முடிப்பாங்க. 2 மணிக்கு ஆரம்பிக்கிறான். கொழும்புல கேட்டா 1 மணிக்கு ஆரம்பிக்கிறான். சில பள்ளியில எழுதிக்கிறான் ஓட மாசம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறான் உழுக்குறவங்க வருவாங்க, ஃபுல் டே ஓதுறான். தீனியால சும்மா சொல்றேன், நடக்கிறது நடக்குது. நாங்க தான் சும்மா ஏமாற்றம், தடமாற்றம், சுயமாற்றம். எங்கள்கிட்ட என்ன மாற்றம் நீக்கிய? தடமாற்றம், ஒரு ஏமாற்றம். சுயமாற்றம் வரும் என்றால் கியாமுல்லைல் இருந்த பொம்பளை எல்லாம் ஒழிப்பிட்டு சும்மா இந்த ஊர் அப்படியே பெண்கள் எல்லாம் கியாமுல்லைல் இருப்பாங்க, ஆண்கள் எல்லாம் கியாமுல்லைல் இருப்பாங்க. இவங்க எல்லாம் நியாமுல்லைல், நியாமுல்லைல் வேற கியாமுல்லைல் வேற. நியாமுல்லைல் என்றால் இரவு தூக்கம், நல்ல ஒரு தூக்கத்தை தானே சொல்றேன். நாங்க கியாமுல்லைல் நின்று சொல்கிறது. மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி. யாரு இந்த ரமலான் மாசத்துல கொஞ்சம் நின்று தொழுவாங்களோ அவரோட பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிரும். அப்ப தொழுவோமா இன்ஷா அல்லாஹ். அதனால நான் சொன்னேனே, அந்த மையத்தை செஞ்சுட்டு வந்துச்சு, அந்த வேலை செய்யாமக்கி நாங்க ஹயாத்தோட எல்லாத்தையும் செய்வோமா இன்ஷா அல்லாஹ். எந்த ஒரு ஆஃபர், நாங்க லைலத்துல் கத்ர்ல சதகா செஞ்ச நன்மை கிடைக்கணும்டா. பெருநாள் தொழுகைக்கு போங்காட்டியும் உள்ள நேரம் எல்லா நாளும் சதகா செய்வோம். பெருநாள் தொழுகைக்கு போகுள்ள நாள் எல்லாம் நாங்க நின்று தொழுவோம். குர்ஆனுக்கு அதிகமான நேரத்தை கொடுப்போம். இஸ்திக்பார் செய்வோம். இன்றிலிருந்து ஒரு அமல கூட செய்வோம். என்ன செய்வோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah அஊது பிக மினன் நார். சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah அஊது பிக மினன் நார். இதத்தான் செய்யணும். இன்னும் கூடணுமா? நோம்பு திறக்கிட்ட லா யா வாசியல் ஃபضலி இக்ஃபிர்லி என்று சொல்லிக் கொள்றது. செஞ்சு கொள்வோமா? எனக்கு ஒரு அவர் தந்த,
நான் 10 நிமிஷம் சொன்னங்க ஆரம்பிச்சேன், அதுக்கு மேல 10 நிமிஷம் கூடினேன், அப்ப 5 நிமிஷம் கூடிட்டு அதுக்கு நீங்க என்ன மன்னிச்சு கொள்ளும்படி கேட்டுக்கொள்வதோட இன்ஷா அல்லாஹ் எஞ்சி உள்ள நாட்கள்ல நாங்க பிரயோசனமா கழிச்சு கொண்டு பிரகாசம் அடைகிறதுக்கு ஒவ்வொருத்தர் நல்ல நியத்தை வைப்போம். அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்க அதிகமாக ஸலவாத் ஓதுவோம், அதிகமாக இஸ்திக்பார் ஓதுவோம். எனக்கு தூக்கு போட்டு செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு சவாலும் இல்லைன்னு சொல்லுவாங்களே, அப்படி ஆக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் நெருக்கடியா இருக்கிறார். மன் லஸிமல் இஸ்திக்பார் ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி மீக்கின் மஹ்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. அவருடைய எல்லா நெருக்கடியில இருந்து அவரை நாங்க ரிலீஸ் பண்ணுவோம், அவரை எல்லா கவலையில இருந்து அவரை கிளியர் பண்ணுவோம். எதை கொண்டு? இஸ்திக்பார கொண்டு. அதுக்கு பின்னால நினையாத பொறுத்தவரோட தேவையெல்லாம் நாங்க கிளியர் பண்ணுவோம். அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒவ்வொருத்தரும் இஸ்திக்பார் கூட செய்வோம், இன்ஷா அல்லாஹ் கூட ஸலவாத் சொல்லுவோம், இன்ஷா அல்லாஹ் கூடுதலா குர்ஆன் ஓதுவோம், இன்ஷா அல்லாஹ் அதிகமாக குர்ஆன் ஓதி அதிகமாக நின்று வணங்கி இந்த எஞ்சி உள்ள நோம்ப நல்ல முறையில கழிச்சிட்டு நாங்க அடுத்தடுத்த வருஷங்கள்ல யார் யார் இருப்போமோ தெரியாது. அதனால உள்ள காலத்தை பிரயோசனமாக்கி பிரகாசம் அடைகிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் கிருபையும் ரஹ்மத்தும் செய்தருள்வானாக. எவைகளை பேசினோமோ பேச்சளவுல வச்சிடாம மௌத் வரைக்கும் இஹ்லாஸோட அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. எங்கட இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வானாக. எங்கட கடைசி நிலைமையை நல்லதாக்கி வைப்பானாக. எங்களை விட்டு பிரிந்து மன்னரை வாசிகளுடைய தாய் தந்தையர்களுடைய மன்னரைய பொன்னரையாக மாத்திரியா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்களை நரக விடுதலை அளிச்சு கொண்டிருக்கிறாய். அந்த கூட்டத்தில் எங்கட குடும்பத்தில் உள்ளவரை ஆக்கிரியா அல்லாஹ். 30வது நாள் எத்தனை நாளாக எத்தனை பேரை விடுதலை அளிச்ச, அதை விட இன்னொரு பல மடங்கு அல்லாஹ் தஆலா விடுதலை அளிக்கிறான். அந்த கூட்டத்தில் எங்க பூரா முஸ்லிம்களையும் ஆக்கிடுவாயாக. எங்களோட நிலைமைகள் அத்தனை சீராக்கிடுவாயாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்தி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். போய்த்து கொஞ்ச நேரம் படுங்க, ஏலாதவங்க பள்ளியில தூங்குங்க. இன்ஷா அல்லாஹ் கியாமுல் லைல் அமல்ல கலந்து கொள்ளுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.